செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். முன்கூட்டியே வகுப்புகள் தொடங்குவதால் இன்ஜினியரிங் கலந்தாய்வு நாட்கள் குறைக்கப்படுகிறது. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 430க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகள் உள்ளன. இவற்றில் இளநிலை படிப்புகளில் சுமார் 1.70 லட்சம் இடங்கள் வரை உள்ளன. இவற்றை நிரப்புவதற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இணையதளம் வழியாக நடத்தப்படுகிறது. இந்த கலந்தாய்வு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் நடத்தி வருகின்றன. இந்த கல்வியாண்டில் இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை 2வது வாரத்தில் தொடங்கப்பட வாய்ப்பு உள்ளது. எனவே தரவரிசை பட்டியலும் முன்னதாகவே வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கியூட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. கியூட் யூஜி தேர்வுக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகங்களிலும் கலை அறிவியல் படிப்புகளில் சேர நடத்தப்படும் கியூட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 22 நிறைவடைந்தன. இந்நிலையில் மார்ச் 24 11:50 வரை QUTNTA.nic.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் முடிக்க கோரிக்கை. பொதுத்தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணியை தமிழகம் முழுவதும் ஒரே நாட்களில் முடிக்க வேண்டும் என நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்க மாநில தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 10ஆம் வகுப்பு 11, 12 விடைத்தாள் மதிப்பீட்டு மையங்களை அமைக்கக்கூடாது. தனியார் பள்ளிகளில் +1, +2 பாடம் நடத்தும் அனுபவமிக்க ஆசிரியர்களை மட்டுமே விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்கு அனுப்ப வேண்டும். ஒவ்வொரு வேலைக்கும் கூடுதல் விடைத்தாள்களை திருத்த சொல்வதால் கூடுதல் பணிச்சுமை ஏற்பட்டு விடைத்தாள் பணியில் தவறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பல ஆண்டுகளில் மே மாதம் முதல் வாரமே சில பாட ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனால் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டனர். அதனால் மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளை முடிவடையும் வகையில் திட்டமிட்டு விடைத்தாட்களை அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்ப வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளது. முன்கூட்டியே வகுப்புகள் தொடங்குவதால் இன்ஜினியரிங் கலந்தாய்வு நாட்கள் குறைக்கப்படுகிறது. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 430க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகள் உள்ளன. இவற்றில் இளநிலை படிப்புகளில் சுமார் 1.70 லட்சம் இடங்கள் வரை உள்ளன. இவற்றை நிரப்புவதற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இணையதளம் வழியாக நடத்தப்படுகிறது. இந்த கலந்தாய்வு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் நடத்தி வருகின்றன. இந்த கல்வியாண்டில் இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை 2வது வாரத்தில் தொடங்கப்பட வாய்ப்பு உள்ளது. எனவே தரவரிசை பட்டியலும் முன்னதாகவே வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆசிரியர்கள் கம்பு எடுத்தால் மாணவர்கள் கம்பி எண்ண வேண்டாம். மாணவர்கள் ஒழுக்கத்துடன் இருப்பதற்கு ஆசிரியர்கள் கையில் சிறிய கம்பை எடுத்தால் மாணவர்களிடம் நல்ல மாற்றம் ஒழுக்கம் வந்துவிடும். தவறு செய்யும் மாணவர்களை தட்டி கேட்கும் ஆசிரியர்களின் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. அவர்கள் வகுப்பறையிலும் பொதுவெளியிலும் மாணவர்களின் தாக்குதலுக்கும் கொலைவெறிக்கும் ஆளாகின்றனர். அதையும் தாண்டி மாணவர்களின் ஒழுங்கினங்களை திருத்துவதற்கு முயற்சிக்கும் ஆசிரியர்கள் அரசின் சட்டத்திற்குள் ஆக்கப்பட்டு எவ்வித விசாரணையுமின்றி ஜெயிலுக்குள் அடைக்கப்படுகின்றனர். மாணவர்கள் பள்ளியில் தவறிழந்து ஆசிரியர்கள் அதற்கு கடும் தண்டனை அளித்தால் கூட மாணவர்களின் பெற்றோர் தன் பிள்ளை தவறிலிருந்து திருந்தி வர வேண்டும் என்பதற்கு தண்டனை வழங்கிய ஆசிரியர்களுக்கு ஆதரவாக இருந்து வந்தனர் அந்த காலத்தில். ஆனால் இப்பொழுது அது மாதிரி நடைமுறை இல்லை. எனவே ஆசிரியர்கள் கம்பு எடுத்தால் மாணவர்களிடம் நல்ல மாற்றம் வரும் என கேரளா ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.